ஹாய் விமல். ஹாய் கிரிவன். இன்னைக்கு என்ன பண்ண போறீங்க இன்னைக்கு? இப்போ கிளாஸ் செய்ய போகிறோம், அதாவது ஃபிஷ் டேங்க் செய்ய போகிறோம். ஃபிஷ் டேங்க் இது என்ன கிளாஸ்னு பார்த்தீங்கன்னா 4mm கிளாஸு. இந்த கிளாஸில் வந்து நம்ம வித்து பார்த்தீங்கன்னா 24 இன்ச்சஸ், டெப்த்து வந்து 10 இன்ச்சஸ், ஹைட் வந்து 14 இன்ச்சஸ். ஒரு ஸ்டாண்டர்டு சைஸான ஒரு மீன் தொட்டி செய்ய போகிறோம், ஃபிஷ் டேங்க் செய்ய போகிறோம். ஸோ எப்படி செய்கிறதுன்னு நம்ம எந்த வீடியோலையுமே எந்த ஒரு இதுவுமே பண்ண மாட்டோம். இந்த வீடியோவில் பண்ண போகிறோம், எப்படி செய்ய போகிறோம் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஓகே, ஒரு ஃபிஷ் டேங்க் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் டைம் எடுக்கும்? ஒரு 30 அதிகபட்சமாக ஒரு 30 மினிட்ஸ் ஆகும், 30 நிமிஷம் ஆகும். நம்ம இந்த வீடியோவில் சுருக்கமாகவே ஒரு 5 நிமிஷத்தில் காட்டுற மாதிரி காட்டுவோம். ஸோ 5 நிமிஷம்னு நினச்சி ஏமாந்துடாதீங்க, 30 நிமிஷம் ஆகும். சரி, ஃபிஷ் டேங்கில் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 3+2 5 ஃபேஸ் உண்டு. ஸோ ஃபஸ்ட்டு 3 ஃபேஸ் வந்து ஒரு 1 2 3, இது வந்து லெஃப்ட்டு ரைட்டு பாட்டம். இது வேறு இங்கே ஒரு ஃபேஸ் வரும் காமனாக, இங்கே ஒரு ஃபேஸ் காமனாக வரும். மொத்தம் 5 ஃபேஸ் வரும். ஸோ அதை நம்ம ரெடி பண்ண போகிறோம். இப்போ இதை ஒவ்வொரு மொத்தம் எத்தனை பீஸ்னு பார்த்தீங்கன்னா 2 3 4 5 பீஸ் தேவைப்படுது. ஸோ 5 பீஸையும் நம்ம இப்போ கட் பண்ண போகிறோம். ஓகே விமல், நம்ம அந்த பிவிசி டோரெல்லாம் கட் பண்ணுறதுக்கு நம்ம அந்த கட்டிங் மிஷின் அப்படிப்பட்ட மிஷின்லாம் இருக்குது. நம்ம அதே போல் நம்ம இந்த ஃபிஷ் டேங்க் இப்போ பண்ண போகிறோம். இந்த கிளாஸ் கட் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் மிஷின் ஏதாச்சும் இருக்கா? இதுலேயே ஈஸியான விஷயம் வந்து கிளாஸ் கட் பண்ணுறது. அதே மாதிரி இதுலேயே கஷ்டமான, அதாவது ரிஸ்க்கான விஷயமும் கிளாஸ் கட் பண்ணுறது தான். ஓகே ஓகே. கிளாஸ் கட்டுலாம் பார்த்தீங்கன்னா இதுதான் கிளாஸ் கட். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இந்த முனையில் இருக்கிறதா வந்து பிளாக் டைமண்ட்னு சொல்லுவாங்க. அதாவது இது வந்து நம்ம கிளாஸை கட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணோம். நான் எப்படி கட் பண்ணுங்கிறத காட்டுறேன். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஒரு 250 ரூபா இருக்கும், அவ்வளோதான் இது இருக்கும். இதை வச்சு தான் நம்ம பெரிய பெரிய கிளாஸு 3 to 12mm, இதுக்கு கேப்பசிட்டி வந்து 3 to 12mm வேறு கட் பண்ணலாம். நம்ம இதில் போட்டிருக்கோம், இதில் போடல. ஸோ இது 3 to 12mm வரை கட் பண்ணலாம். எப்படி கிளாஸ் கட் பண்ணுறதுங்கிறத நம்ம சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா அந்த அளவை செட் பண்ணிக்கணும். நான் அந்த ஸ்கேலை வச்சு செட் பண்ணிக்கிறேன். தேவையான திங்ஸ் பார்த்தீங்கன்னா டேப்பு, கிளாஸ் கட்ரு, வேறு இந்த மண்ணெண்ணெய். இந்த ஃபிக்ஷனை குறைக்கிறதுக்கு நமக்கு கிளாஸ் கட் பண்ணுறதுக்குலாம் நமக்கு மண்ணெண்ணெய் ஈஸியாக இருக்கும். ஸோ இவ்வளோ விஷயங்கள் தேவை. ஃபஸ்ட்டு நம்ம அளவு செட் பண்ணிக்கலாம். இல்லை, இதுக்கு நம்ம க்ளவுஸ் எதுவும் யூஸ் பண்ணுறது இல்லையா? நீங்கள் இந்த சேஃப்டி எதுவும் ஃபாலோ பண்ணுறது இல்லையா? கண்டிப்பாக சேஃப்டி பர்பஸ், அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம சேஃப்டிக்கு என்ன பண்ணலான்னா கண்டிப்பாக க்ளவுஸ் போடணும். இது வந்து நம்ம கொஞ்சம் நம்ம அட்மாஸ்பியர் கொஞ்சம் நம்மளுக்கு ஃப்ரீயாக இருக்கிறதுனால க்ளவுஸ் போடல. கிளாஸ் ஹேண்டில் பண்ணதில்லை. நீங்கள் வந்து இப்படி இந்த ஏரியாலாம் ரொம்ப ஷார்ப்பாக, அதெல்லாம் வந்து நீங்கள் ரொம்ப கவனமாக யூஸ் பண்ணணும். க்ளவுஸ் போட்டுக்கிட்டது நல்லது. அதே மாதிரி கிளாஸை வந்து ஒரு கீழே வைக்க சொல்ல ஒரு உட்டு பீஸோ ஒரு சாஃப்டான பீஸ் அட்மாஸ்பியருக்கு மேலே தான் வைக்கணும். இந்த இரும்பு பீஸு, அடாத பீஸு, உள்ள மண் இதெல்லாம் வச்சிங்கன்னா கிளாஸ் பிரேக் ஆகும். ஸோ இப்படிப்பட்ட சில விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணால் நமக்கு கிளாஸ் கட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ எப்படி கிளாஸ் கட் பண்ணுறதுங்கிற பார்க்கலாம். நம்ம அளவு செட் பண்ணுறோம். நம்ம மேக்ஸிமம் இன்ச்சஸில் தான் அளவு எடுப்போம், டேப் யூஸ் பண்ணுறோம். ஸோ இங்கேயும் அளவு செட் பண்ணிக்குவோம். ஓகே, ஸோ இதை வந்து நல்லா லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்னொருக்கா செக் பண்ணிக்குவோம். நான் அளவு மாதிரி இருந்தால் இதை லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த கிளாஸ் கட்டுறதும் ஸ்டிப்பை நிறுத்திக்கிட்டு ஸோ இவ்வளோ சிம்பிளாக கிளாஸ் கட் ஆகிடும். ஸோ ஒரு கிளாஸ் கட் பண்ணியாச்சு. இவ்வளோதான். கிளாஸ் கட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான். போட்டு போட்டு இப்படி உடச்சி எடுத்தால் போதும், கிளாஸ் கட் ஆகிடும். என்ன பண்ணிருக்கீங்க? ஓகே விமல், இப்போ என்ன பண்ணியிருக்கீங்க? ஸோ நம்ம கட் பண்ணோம் இல்லையா, 1 2 3 4 5 பார்ட்ஸையும் வந்து நம்ம இப்போ ஒரு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம். இந்த சர்ஃபேஸ்க்கு கொண்டு வரது மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம். அதுக்கு என்ன யூஸ் பண்ணிடுவோம்னா இந்த டேப் யூஸ் பண்ணிடுவோம். இதை நம்ம உங்ககிட்ட காட்டலை. இதை எப்படி பண்ணுறோங்கிறது ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன் பாருங்கள். ஸோ இப்படி
ஒரு டேப்பை வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே நம்மளால் இப்படி ஸோ இது ஒரு டெமோக்காக காட்டுறேன். அப்படியே வச்சு இப்படி பண்ணுறது தான். இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இது ஸ்டெடி கம்போஸ் நிற்கும். இது அப்படி ஒரு ஸ்டெடியாக நிற்கும். இதே மாதிரி இந்த மெத்தடை யூஸ் பண்ணி அப்படியே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடுவோம். அதை பார்த்தீங்கன்னா தெரியும். சுற்றி காட்டுங்க. ஸோ மொத்தம் 5 பீஸையும் சேர்த்து இப்படி பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம சிலிக்கான் யூஸ் பண்ணி இந்த வாட்டர்லாம் இப்போ இதில் ஊற்றுனீங்கன்னா அவ்வளோ லீக் ஆகிடும். ஸோ அந்த வாட்டர் லீக் ஆகாமல் ஒரு ஸ்டெடியான கன்ஸ்ட்ரக்ஷன் கொண்டு வர்றதுக்காக நம்ம சிலிக்கான் யூஸ் பண்ணுவோம். சிலிக்கான் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதான் சிலிக்கான். நம்ம இதை யூஸ் பண்ணி தான் இதை பண்ண போகிறோம். இதுதான் அந்த ஃபிஷ் டேங்கில் யூஸ் பண்ணக்கூடிய கம்மு. இது கிளியர் சிலிக்கான்பாங்க. கிளியர் சிலிக்கான். நம்ம இதில் நிறைய மல்டி பர்பஸ் இருக்குது. இந்த சிலிக்கான் டியூப்பை வச்சு நம்ம ஒரு வீடியோ பண்ணிடுவோம். சரி, இப்போ நம்ம வந்து இதுக்கு எப்படி கம் பண்ணலான்னு பண்ணுவோம். இதை கிட்டோனே பண்ண போகிறது. ஓகே விமல், இப்போ நீங்கள் ஃபிஷ் டேங்க்கு இந்த கிளாஸ் எல்லாம் கட் பண்ணீங்க. நீங்கள் கட் பண்ணும்போது நான் தொட்டு பார்த்தேன், ஒவ்வொரு கிளாஸோட எட்ஜும் வந்து பயங்கர ஷார்ப்பாக இருந்து. ஓகே, இப்போ நீங்கள் ஃபிஷ் டேங்க் பண்ணுறதுனால இங்கே வச்சு நீங்கள் எல்லாம் பண்ணி முடிச்சிடுறீங்க கீழே வச்சு. இப்போ இன்கேஸ் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயோ செகண்ட் ஃப்ளோர்லேயோ நம்ம அந்த கிளாஸ் ஒர்க் இருந்துச்சுன்னா, அப்போ எப்படி வந்து லேபர்ஸ் வந்து அந்த கிளாஸை வந்து மேலே கொண்டு போவாங்க, எந்த முறையில் எப்படி வந்து கையாளணும், அந்த கிளாஸ் எல்லாம் மேலே எப்படி கொண்டு போய் சேர்க்கணும்? நல்லா கரெக்டாக கேட்குறீங்க. இந்த இது கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் பண்ணிடுவோம். என்ன விஷயம்னா, இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப நீங்கள் சொன்ன மாதிரி நல்லா ஷார்ப்பாக இருக்கும். நம்ம கையில் போட்டாலும் வெட்டினாலும் நல்லா வெட்டிடும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கட் பண்ணி யாருக்காவது நீங்கள் இதை கொடுக்குறீங்கனாலே இந்த இதே மாதிரி ஒரு உப்புத்தாலோ இல்லை அந்த கிரைண்டிங் மிஷினில் வச்சோ நம்ம வந்து ஒரு ஷைன் பண்ணி கொடுத்துருவோம். அப்போ நமக்கு கை பட்டாலும் வெட்டாது. இது ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர். நம்ம வந்து கிளாஸை வந்து யாருக்காவது வெட்டி கொடுக்குறோம்னா எல்லா எட்ஜஸையும் வந்து நம்ம நல்லா ஷைன் பண்ணி கொடுத்துருக்கணும். இந்த உப்புத்தாளை வச்சு டைம் சொல்ல கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும். நம்ம கையில் வந்து வெட்டாது. ஸோ அது ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர். அதுக்கப்புறம் கிளாஸை ஹேண்டில் பண்ணுறது. இது ஒரு சின்ன கிளாஸ். நம்ம பெரிய கிளாஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னா, கிளாஸை ஹோல்ட் பண்ண சொல்ல இப்படி ஹோல்ட் பண்ணக்கூடாது. கிளாஸை ஹோல்ட் பண்ண சொல்ல இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் ஜூம் காட்டுங்க. இந்த இதுக்கும் கேப் வர்றது மாதிரி இப்படி ஹோல்டு பண்ணணும். பெட்டர் திங் என்னென்னா, நீங்கள் க்ளவுஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த க்ளவுஸ் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே சேஃப்டி. கிளாஸை இப்படி ஹோல்ட் பண்ணக்கூடாது, இப்படி தான் ஹோல்ட் பண்ணணும். இப்படி ஹோல்ட் பண்ணிங்கன்னா நம்ம மூவ்மெண்ட் கொடுக்க சொல்ல நமக்கு கையில் வெட்டும். ஸோ நீங்கள் ஒரு பெரிய கிளாஸ் இப்படி இருக்குன்னா, ஒரு லெஃப்ட் ஹேண்டு, நீங்கள் ரைட் ஹேண்டராக இருந்தீங்கன்னா உங்கள் லெஃப்ட் ஹேண்டை வந்து ஃப்ரண்ட் ஃபேஸில் பிடிங்க. ரைட் ஹேண்டை கீழே பிடிங்க. கீழே க்ளவுஸ் போட்டிருந்தாலோ இல்லை ஒரு ஏதாவது ஒரு துணியோ பேப்பரோ வச்சு இப்படி பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு சேஃப்டியாக இருக்கும். ஸோ வளர்ந்த கிளாஸை நீங்கள் வந்து இப்படி தூக்கிட்டு போகலாம். இப்படி தான் ஹேண்டில் பண்ணணும். ப்ளஸ் கிளாஸை கீழே வைக்க சொல்ல நீங்கள் என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும்னா, கீழே ஒரு ரப்பரோ இல்லை பேப்பரோ வச்சு இருக்குல்ல, இந்த கார்னர் இப்படி பொடியது மாதிரி அடிக்கக்கூடாது. 2 சைடு எட்ஜஸும் வச்சு ஃபஸ்ட்டு கார்னர் இப்படி லேண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த கார்னரை இப்படி லேண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்லோப் ரொம்ப ஓவர் ஸ்லோப்லாம் போடக்கூடாது. ஓவர் ஸ்லோப் போடுறதுல நமக்கு கிளாஸ் இப்படி வந்து பிரேக் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ லைட் ஸ்லோப்பில் இப்படி ஸ்டாண்ட் பண்ணி நிற்க விட்றணும். அடுத்த கிளாஸ் நீங்கள் வைக்கிறீங்கனாலும் என்ன பண்ணணும்னா, அடுத்த கிளாஸை நீங்கள் வந்து ஒட்டி இதுக்கு ஏற்றாப்புல இப்படி ஃப்ளாட் பண்ணணும். நீங்கள் இதுக்குள்ள கேப் விட்டிங்கன்னா, நீங்கள் நாளைக்கு ஒர்க் பண்ணிங்கன்னா இந்த கேப்புள்ளோட ஏர் ஃபார்ம் ஆகி அது சரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ கிளாஸுக்கு கீழே வந்து பேக்கிங் பக்காவாக கொடுக்கணும். இது மட்டும் இல்லை, ஒன் சைடு கொடுக்கக்கூடாது, டபுள் சைடில் கொடுத்து இப்படி ஹோல்ட் பண்ணணும். இதுதான் ப்ராப்பரான ப்ரொசீஜர். இப்படி வச்சு ஹோல்ட் பண்ணோம். வெறும் தரையில் வச்சிங்கன்னா இந்த முக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், டேமேஜ் ஆகும். ஸோ கிளாஸை வந்து ரொம்ப ஹேண்டிலாக பண்ணணும். இதில் வந்து கிளாஸில் வந்து இப்படி சின்ன கிராக் தான், நீங்கள் பாருங்கள் இப்படி பிரேக் ஆகிடும். ஸோ நீங்கள் கிராக் விழுந்தாலோ சரி, டேமேஜ் ஆனாலும் சரி, இப்படி நிறைய பிரேக் ஆக சான்சஸ் இருக்குது. ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். உங்களுக்கு வேறு எதுவும் டவுட்ஸ் இருக்குன்னா நம்மகிட்ட கேளுங்க, நான் அதையும் சொல்கிறேன். இப்போ நம்ம ப்ரோ சொன்ன மாதிரி இப்போதைக்கு நம்ம ஃபிஷ் டேங்கில் வந்து இன்னும் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகலை. டேப் வர தான் ஒட்டிருக்காங்க, இன்னும் ஃபினிஷிங் கொடுக்கல. இப்போ வந்து இனிமேல் எப்படி வந்து அந்த சிலிக்கான யூஸ் பண்ண போகிறாங்கன்னு பார்க்கலாம்.
பிரதர் ஒரு டவுட்டு, இப்போ நீங்கள் இந்த சிலிக்கான நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, இது நீங்கள் எவ்வளோ நேரம் கழிச்சு இந்த டேப் எல்லாம் ரிமூவ் பண்ணுவீங்க? எப்போ வந்து ரெடி ஆகும்? 6 hours ஆகும் கரெக்டாக. நீங்கள் 6 hours கழிச்சு நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா இது உங்களுக்கு 6 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் இந்த கம்மு வந்து காயும். இதுக்கு வந்து 6 hours டைமிங்கு நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு. சிலது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே காஞ்சிரும். ஸோ நீங்கள் 6 ஹவர்ஸ்க்கு அப்புறம் இந்த இதை ரிமூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது கொஞ்சம் சேஃப். யூஸ் பண்ண அப்புறம் நம்ம அந்த கார்னரில் அடிச்சப்பறம் இதே மாதிரி நைஸாக வச்சு தேய்ச்சி எடுக்கணும். எல்லாம் முடிஞ்சுட்டா பிரதர்? ஆமாம், முடிஞ்சேனி. நம்ம அப்ளிகேஷன் எல்லாம் ஓவர். என்ன பண்ணணும்னா இந்த டேப்பை உரிச்சு எடுக்கணும். அதுக்கு ஒரு 6 hours வெயிட் பண்ணோம். வெயிட் பண்ணி எடுப்போம். அதுக்கப்புறம் ஒரு செக்கிங் பண்ணோம். என்னென்னா வாட்டர் லெவலை இன்க்ரீஸ் பண்ணி எதுவும் லீக்கேஜ் இருக்கான்னு இந்த கீழே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ லீக்கேஜ் இருந்தால் இன்னொரு லேயர் கரெக்டாக ஃபார்ம் பண்ணணும். நமக்கு கார்னரில் தான் ரொம்ப ஷார்ப்பாக கவனிக்கணும். எங்கேயாவது ஹோல்ஸ் இருக்கா எல்லாத்தையும் நம்ம கார்னரில் கரெக்டாக சர்ஃபேஸை தெளிவாக கவனிக்கணும். ஓகே விமல், இப்போ நீங்கள் இந்த மீன் தொட்டியை ரெடி பண்ணிட்டீங்க. இப்போ வந்து இது வந்து எவ்வளோ நாள் வந்து நல்லபடியாக இருக்கும் இந்த ஃபிஷ் டேங்க்? கண்டிப்பாக பிரதர், இது வந்து எப்படி சொல்கிறதுன்னா அது நல்லபடியாக தான் இருக்கும். நாள் பட என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா கண்ணாடி மங்க ஆரம்பிக்கும். எங்கள் வீட்டிலலாம் பழைய கண்ணாடி பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ ஃப்ரேமில் இருக்கிற கண்ணாடிலாம் பார்த்தீங்கன்னா எல்லோவிஷ் ஆகும். அது ஒரு பிரச்சனை. இன்னொன்று என்ன ஆகும்னா அந்த சிலிக்கான் வந்து எல்லோவிஷ் ஆகும். இவ்வளோதான் பிரச்சனையே தவிர இதுக்கு லைஃப் அண்ட் அவர் லீக்கேஜ்லாம் கிடையாது. எதுவும் லீக்கேஜ் ஆகாதா? பிரச்சனையே வராது. லேயர் உரிகிறது வரை உங்களுக்கு நம்ம கையை வச்சு உரிக்கிறது வரை லீக்கேஜ் பிரச்சனை வராது. இது லைஃப் ஸ்பேன் வந்து நம்ம கவுண்டபிள்லாம் கிடையாது. நம்ம எப்படி பார்த்துக்கிறோமோ அதுக்கு ஏற்றாப்புல தான். இது ஏதாவது இது மாதிரி மெட்டீரியல்ஸ் வச்சு ப்ரோக்ராம் பண்ணோம்னா அதுக்கு லைஃப் ஸ்பேன் ஓவர், அவ்வளோதான். அது வரைக்கும் இதுக்கு லைஃப் ஸ்பேன் இருக்குது. இந்த பழைய லுக்கு கொடுக்கும். கொஞ்சம் நாளாக ஒரு 5 years 6 years ஆக ஓல்டு லுக் கொடுக்கும். அது மட்டும்தான் இதோட ட்ராபேக். வேறு எதுவும் ட்ராபேக்